சமீபத்தில் வா வாத்தியாரு அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். வாத்தியார்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது எம்ஜிஆர் தான் இல்லையா? அந்த படம் பார்த்தேன். சரி, எதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தப்போ, இது என்னடா படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு மாதிரி தோணுச்சு. ஆனால் போக போக படம் மாறுபட்ட காட்சிகளோட வேற லெவலில் போகுது. கார்த்திக்கு காவல் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் அணிஞ்சிருக்கும் காவல் சீருடை, அந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல, அது என்னமோ கட்டம் போட்டிருக்குது. என்னடா லாஜிக் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் தான் புரிஞ்சு இந்த படத்தில் லாஜிக்கே பார்க்கக்கூடாதுன்னு. உண்மையிலேயே லாஜிக்கை தவிர்த்துட்டு பார்த்தா ஒரு நல்ல என்டர்டெய்னர். இந்த படத்தில் கார்த்திக் ஒரு இல்லை, 2 சேலஞ்சிங்கான ரோலு. கார்த்திக் தாம் பண்ணிய ரோலை சிறப்பாக செய்திருக்காரு. ஒரு சீனில் 2 ரோலையும் படம் பாருங்கள், அப்போ தான் அந்த இதை ரசிக்க முடியும். நான் சொன்னேன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காது. படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும். 2 ரோலையும் நொடிக்கு நொடி டக்கு டக்குன்னு தன்னுடைய எக்ஸ்ப்ரெஷனில் மாற்றி மாற்றி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இப்படி படம் கார்த்திகே நடித்தது கிடையாது. அவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு, நமக்கும் ஒரு நல்ல படம், நல்ல என்டர்டெய்னர். கட்டாயம் பாருங்கள், வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த படம் 45 அப்படின்னு ஒரு படம். என்னடா வெறும் 45ன்னு போட்டிருக்குது அப்படின்னு டைட்டிலில் பார்த்தோம்னாக்கா சிவராஜ்குமார்ன்ற பேர் வருது. சரி, இதில் சிவராஜ்குமார் நடிச்சிருக்காருன்னு பார்க்க ஆரம்பித்தா படத்தில் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சிவராஜ்குமார் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போது அது வரைக்கும் இந்த படம் போர் அடிக்குதான்னு கேட்குறீங்களா? அதுதான் இல்லை. படம் ஆரம்பத்திலேருந்து அடுத்து என்னங்கிற கேள்வியை நம்ம மனசில் கேட்டுக்கிட்டே இருக்குது. சிவராஜ் வந்ததும் படம் இன்னும் வேறு லெவலுக்கு போயிடுது. படத்தில் காட்டப்படுற காட்சிகள் எதற்காக இப்படி நடக்குதுன்னு முதல்ல ஒன்றும் புரியலைனாலும், எனக்கு புரியல முதல்ல. தொடர்ந்து படத்தை பார்க்க நம்ம மனசில் ஓட விட்டுக்கிட்டே இருக்காரு. அடுத்து என்ன வரும் அப்படின்ட்டு இந்த டைரக்டர். கடைசி கால்வாசி படம் காட்சி அமைப்புகள் நம்மளை பிரமிக்க வைக்குது. இப்போ சொன்ன இந்த 2 படத்துலையும் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு சூப்பருங்க. இந்த மாதிரி கதைகளுக்கு இப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறது அவருக்கு ரொம்ப தெளிவு இருக்கணும். அந்த இயக்குனருக்கு, எழுதினவங்களுக்கு. வாய்ப்பு இருந்தால் இந்த படத்தையும் மிஸ் பண்ணாமல் கட்டாயம் பாருங்கள். சூப்பரான இன்னொரு படம், நல்ல என்டர்டெய்னர் ரெண்டுமே. ஆனால் இந்த 45ல் வேறு சில கருத்து சொல்ல வர்றாங்க. பட் கருத்தெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க, லாஜிக்கை விட்டுடுங்க. படம் 2 படமும் பிரமாதமான படம்.